இன்றைய நாள் என்ன நாள்? பிப்ரவரி 28. ஏன் பிப்ரவரி 28 நம்ம தேசிய அறிவியல் நாளா கொண்டாடுகிறோம்? யாருக்கா தெரியுமா? யாருக்காவது? எதற்காக நம்ம பிப்ரவரி 28 கொண்டாடுறோம்? சஸ்வி ராமன் விளைவை கண்டுபிடித்த நாள். இந்த அறிவியல் தினத்துல நாம என்ன செய்யணும்? வேற இந்த அறிவியல் தினத்தோட நோக்கம் என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க? அறிவியல் தினம் முதல்ல எப்போ இந்திய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டது? எப்ப நமக்கு வந்து கொண்டாட சொன்னாங்க? 1987 முதல்ல இந்திய தேசிய அறிவியல் தினத்தை கொண்டாடணும்னு இந்திய அரசாங்கம் வெளியிட்டாங்க. யாருடைய சாதனையை பாராட்டி இந்த தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சர் ராமன் அவர்கள் ராமன் விளைவு அப்படிங்கிற ஒரு இதை, ராமன் எஃபெக்ட்ங்கிற ஒரு சயின்ஸ் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அதற்காக அந்த நாளை சிறப்பிக்கும் விதமாக அவருடைய நினைவாகவும் அந்த அறிவியல் விஞ்ஞானியுடைய புகழை வெளிப்படுத்தும் விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பிப்ரவரி 28ஆம் நாளை தேசிய அறிவியல் தினமாக என்ன செய்கிறோம்? கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவருடைய சிறப்பு, இந்த அறிவியல் ராமன் விளைவு கண்டுபிடிச்சார் இல்லையா, கண்டுபிடிச்சதுக்காக அவருக்கு என்ன ஒரு சிறப்பு செய்தாங்க இந்திய அரசாங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, நோபல் பரிசு. உலகிலேயே மிக உயர்ந்த பரிசு எதுன்னா நோபல் பரிசு. அவருக்கு 1930 இந்த நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இன்றைய தலைமுறையினர் அறிவியலினுடைய சிறப்பையும் மேன்மையையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து பல புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கு உங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்த வேண்டும். இதுதான் இந்திய தேசிய அறிவியல் தினத்துடைய நோக்கம். சரிங்களா? இந்த பிப்ரவரி 28ல வேற என்னெல்லாம் நமக்கு முக்கியமான தினமா கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதே பிப்ரவரி 28ல தான் நம்முடைய இந்திய முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் 1963 பிப்ரவரி 28ல மறைந்த நாள். பிப்ரவரி 28 வேற என்னெல்லாம் சிறப்பு வாய்ந்த நாள் பார்த்தா, உலக தையற்காரர்கள் தினம் கொண்டாடப்படுவது பிப்ரவரி 28. அரிய வகை நோய்கள் கண்டறியப்பட்டு அரிய வகை நோய்களை கொண்டாடக்கூடிய, அனுசரிக்கக்கூடிய, கடைபிடிக்கக்கூடிய தினமாகவும் பிப்ரவரி 28 நடைமுறையில் இருக்கிறது. பிப்ரவரி 28 வேற என்னெல்லாம் சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? இன்னும் நீங்க தெரிந்து கொள்வதற்கு நீங்க என்ன செய்யலாம்? அறிவியலுடைய புத்தகங்களை, அந்த நாள் செய்தித்தாள்களை பார்த்தோமே. ஆனால் இன்று என்னெல்லாம் நமக்கு 28ல இந்தியாவில் வெளிவந்திருக்கு அப்படிங்கிற என்ன செய்யலாம்? தெரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஒரு இயக்கம் இருக்கு. அதுல அறிவியல் புதுமை மக்கள், அதாவது இளைஞர்களையும் மாணவர்களையும் தூண்டக்கூடிய வகையில் உலகளாவிய அறிவியல் துவத்தை எடுத்துச் செல்லக்கூடிய வகையில் ஆராய்ச்சிகளை, ஒவ்வொரு புதிய முடிவுகளை கண்டுபிடிச்சு செயல்முறைப்படுத்த, புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை செய்வதற்கு மாணவர்களை ஊக்கப்படுத்துவதும் இந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஒரு அமைப்பு தனியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவும் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. நான் சென்ற மாதம் ஜனவரி 10ஆம் தேதி இஸ்ரோக்கு சென்றிருந்தேன். மகேந்திரகிரி இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் மகேந்திரகிரியிலிருந்து பிப்ரவரி 10 போயிருந்தோம். அங்கே பல சயின்டிஸ்டுகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது. அந்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருந்த அறிவியல் விஞ்ஞானிகள் அங்கு என்னெல்லாம் செயல்பாடு நடக்குது, அங்கு செயல்படக்கூடிய பணிகள் என்ன, ராக்கெட் ஏவுதளம் பிளஸ் அந்த செயற்கைக்கோள் ஏவுவதற்கான எரிபொருள்களுடைய தயாரிப்பு, மிக குளிரூட்டப்பட்ட வாயுக்களாக என்ன செய்யறாங்க? தயாரிக்கிறாங்க. மிக சிறப்பான ஒரு, யாரும் எளிமையா அந்த இடத்துல தனிப்பட்ட முறைக்கான செல்ல முடியாது. நிறைய கோர்சஸ் இருப்பாங்க. முன்னாடி நம்ம முழுமையாக என்ன செய்வாங்க? சோதனைக்கு உட்படுத்தி அதன் பிறகுதான் என்ன செய்ய முடியும்? ஒரு 5 அடுக்கு சோதனைக்கு பிறகுதான் உள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. வெளிப்பட்டு யாரும் போக முடியாது. ஒரு அரசுடைய லீவ்ல தான் என்ன செய்ய முடியும்? பரிந்துரையின் பேர்ல தான் நாங்கள் உள்ளேயே போக முடியும். அதுபோல பள்ளிக்கல்வித்துறை அனுப்பிய காரணத்தினால் நான் அங்கு செல்லக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதனால அங்கே மிகப்பெரிய சாதனைகளையும் மிகப்பெரிய விஷயங்களையும் நிறைய தகவல்களை உட்கார வச்சு வீடியோ போட்டு நிறைய தகவல்களை எல்லாம் அங்கே எனக்கு கொடுத்தாங்கப்பா. நீங்களும் இந்த மகேந்திரகிரி செல்வதற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தேர்வு வைக்கிறாங்க அறிவியல்ல. அந்த போய் நீங்க இஸ்ரோவில் அந்த அமைப்புல இருந்து உங்களுக்கு 1 வாரம் இலவசமா தங்க வச்சு உங்களுக்கு அதை பற்றிய தகவல்களை கொடுக்குறாங்க. உங்களுக்கு இலவச ஒரு தேர்வு அறிவியலுக்கு நடத்துறாங்க. அதில் பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இலவசமாகவே கூட்டிட்டு போறாங்க அந்த இடத்துக்கு. இஸ்ரோ மகேந்திரகிரிக்கு அனைவரும் என்ன செய்ய முடியும்? செல்ல முடியும். அதனால இந்த அறிவியல் தினத்துல அனைவருமே என்ன செய்யணும்? நம்ம அன்றாட வாழ்வியல் எப்படி போகிறது? காலையில் எழுந்து பழுத்துலக்கும் பேசுறது
மக்கு கப்பு அத்தனையுமே என்னது ஒவ்வொரு வேலையும் அடுத்தது சுவிட்சை போட்டாலும் ஃபேனை போட்டாலும் சரி ராத்திரி தூங்கக்கூடிய பெட்ல இருந்து அத்தனையுமே என்னது ஏசில இருந்து எத்தனையும் அறிவியல் கண்டுபிடிப்பு. நம்ம அதாவது சுய சிந்தனையும் கடின உழைப்பும் தான் அறிவியலின் ஆதாரம், பலவிதமான கருவிகள் அல்ல, விதவிதமான கருவிகள் அல்ல அப்படிங்கிற கூற்று சொன்னது யாருன்னா சர் சி வி ராமன். சரி, நமக்கு தெரிந்த விஞ்ஞானி, நமக்கு பிடித்த விஞ்ஞானி, அதுக்கடுத்து யார் நம்ம அதிகமாக பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்துல் கலாம், முன்னாள் குடியரசுத் தலைவர், ஏவுகணை நாயகன், மக்கள் குடியரசுத் தலைவர், மிகச்சிறந்த ஆசிரியராக இருந்து முதல் குடியரசுத் தலைவர் பதவி வரைக்கும் சென்ற மிக உயர்ந்த சிறந்த ஒரு மனிதர் யாருன்னா அப்துல் கலாம். அவர்களுடைய சிறப்பு என்ன? மரமலர்க்கும் தன்னுடைய பொக்ரான் அணுகுண்டு சோதனை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சாரு. உலகமே அகிலத்தையே அரங்கத்துல நம்ம இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கிறார் அப்துல் கலாம் தான். அப்ப அந்த பொக்ரான் அணுகுண்டு சோதனை நடக்கும் பொழுது பார்த்தா நிறைய ஒரு இடத்துல தனிப்பட்ட ஒரு வெளியிடத்துல போய் தன் கணக்கில் வெங்காயத்தை கொட்டி அதுக்குள்ள அந்த பொக்ரான் அணுகுண்டு வச்சு வெடிக்க வச்சு, ஏன்னா சுற்றி முதல்ல டெஸ்ட் பண்ணும்போது சோதனை செய்யும் போது பக்கத்துல இருந்து உடனே பாதிச்சிடக்கூடாது இல்லையா? அப்போ அதிகமான விளைவு விபரீதம் தாக்குதல் வெளியில எதுவும் தெரியாம இருந்தவங்களுக்காண்டி தன் கணக்கில் வெங்காயத்தை கொட்டி என்ன பண்ணாங்கப்பா அந்த பொக்ரான் அணுகுண்டு சோதனை வெற்றிகரமா அப்துல் கலாம் அவர்கள் செய்து கொடுத்தாரு. அவர் செய்த வெற்றிக்காக இந்திரா அம்மையார் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பரிசு வேணும் கேட்கும்போது அவர் என்ன செய்தார் தெரியுமா? கணவன் சுயநலத்துக்காக கணக்கு எதையும் கேட்கல, எனக்கு 1 லட்சம் மரக்கன்றுகளை தாருங்கள், அதுவே எனக்கு போதும் சொல்லிட்டு அந்த மரக்கன்றுகளை வாங்கி எல்லாம் நட்டு இந்த உலகம் நீடித்து நிலைக்கணும் அப்படின்னா மரங்கள் வளர்க்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் அவர் மரம் வளர்ப்பதற்காக அனைவருக்கும் முடிச்சாரு. எல்லா இடத்துக்கு போனாலும் மரம் வளர்க்க சொல்லி மாணவர்கிட்ட சந்திக்கும் போது சொல்லுவாரு. அவருடைய கூட்டில் ஒன்று சொல்லுவாரு, நான் கிளி வளர்த்தேன் மறந்து விட்டது, மலை வளர்த்தேன் ஓடிவிட்டது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்து விட்டன. அப்போ ஒரு மரம் இருந்தா எல்லா உயிர்களும் அங்கே வாழ முடியும். அனைத்து உயிர்களுக்குமான இயற்கைக்கான ஒரு ஆதாரம் மரம். அந்த மரத்தை வளர்க்க வேண்டும் என்று அறிவியல் விஞ்ஞானி நமக்கெல்லாம் அறிவுரை பலருக்கு சென்றுள்ளார். இந்த அறிவியல் தினத்தில் அனைவரும் சிறந்த அறிவியல் ஆராய்ச்சி மனப்பான்மையை மேற்கொண்டு நல்லதொரு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த நல்லதொரு நிகழ்வுக்கு அமைதியாக கண்காணித்து கேட்டுக்கொண்ட அனைத்து மாணவர்கள் என் நன்றியை தெரிவித்துக்